Hi aspirants, welcome to the Impact IAS Academy. நம்ம Impact IAS Academy for the benefit of aspirants, various initiatives நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் எய்ம்ட் அட் ப்ரிலிம்ஸ் 2025 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இம்பேக்ட் ப்ராபபிள்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இன் திஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோ நம்ம இம்பேக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட எக்ஸ்பர்ட்ஸ் வேரியஸ் டாபிக்ஸ் தட் இஸ் ப்ராபபிளி கேன் ரிஃப்ளெக்ட் இன் ப்ரிலிம்ஸ் 2025 நடத்த போகிறாங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெனவர் எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா வி வில் பி ரீடிங் ரிலேட்டட் டு சம்திங் கால்ட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். அதாவது ஒரு நாட்டினோட கரன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும், அண்ட் வென் யூ ஆர் ட்ரேடிங் வித் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா the commodities whatever imported or exported will be paid in basket of hot currencies னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஒன் கரன்சியாக இருக்கிறது டாலர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ whenever India is going to buy anything in the world market அப்படின்னாக்கா we need to pay in dollars. Obviously someone is coming and importing from India அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டாலரை திரும்ப இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணி they will be paying in Indian rupee. அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ரேட்ஸ் ப்ரிவேல் ஆகுது, ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு நாம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்புன்னு சொல்லும்போது ஒரு டாலருக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் ஆல் த கரன்சிஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஒரு யுவானுக்கு எவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை ஒரு யூரோக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை ஒரு ஜப்பான் எண்ணுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு, இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வென் இட் கம்ஸ் டு ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த கரன்சி ஆஃப் எ நேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அனதர் கரன்சி. ஸோ வெவ்வேறு ஒரு நாட்டினுடைய கரன்சிக்கும் நம்மளோட கரன்சிக்கும் இருக்கிற ப்ரைஸ் என்ன, பிகாஸ் இன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ கமாடிட்டி. இப்போ வந்து ஒரு டாலரை எவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம், அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாலருக்கு இந்திய ரூபாய் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, 88 ரூபாயா 89 ரூபாயா மேபி இந்த மாதிரி எவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ த ப்ரைஸ் அட் விச் ஒன் கரன்சி கேன் பி ட்ரேடட் ஃபார் அனதர் கரன்சி பேஸ்ட் ஆன் த ரிலேட்டிவ் டிமாண்ட் ஆஃப் டூ கரன்சிஸ். இப்போ இந்த ரிலேட்டிவ் டிமாண்ட் ஆஃப் டூ கரன்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, supposedly in exchange rate market if there is a huge demand for rupee today, எனக்கு இந்திய ரூபாய்க்கு அதிக டிமாண்ட் இருக்குது அப்படின்னாக்கா there is a possibility that rupee may appreciate. அதாவது குறைந்த ரூபாய்களை கொடுத்தே ஒரு டாலரை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. whereas on the other way around, suppose if there is a huge demand for dollar அப்படின்னா நிறைய ரூபாவை நம்ம கொடுத்து ஒரு டாலரை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இது பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு திடீர்னு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜாக இந்தியாவை நோக்கி வந்துருச்சு. இப்போ நிறைய டாலர்ஸ் உள்ளே வந்திருக்கு. இதை இந்தியன் எக்கனாமிக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா ருப்பியாக தான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ருப்பி வில் பி இன் டிமாண்ட். வேறஸ் ஒரு ஃபெடரல் ரிசர்வில் வந்து ரேட்ஸ் எல்லாம் ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியனோட ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டு வெளியே தே ஆர் கோயிங் டு டேக் திஸ் அவுட் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வெளியே போகுது, அதாவது டாலர்ஸ் வந்து இங்கேருந்து வெளியே போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி ருப்பியாக தான் இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க விற்பாங்க. திரும்ப தே வில் கன்வெர்ட் இன்டு டாலர். அப்போ டாலருக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அப்போ ஆப்வியஸ்லி ருப்பி வில் டிப்ரிஷியேட். ஸோ இதுதான் வந்து exchange rate அப்படின்னு சொல்றோம். So the relative demands of two currencies depend on the relative demand for the goods and service of two countries will obviously influence the exchange rate. ஸோ இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிமாண்ட் எப்படின்னா, இப்போ நிறைய அந்த நாட்டிலேருந்து நம்ம நிறைய இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி we need to pay more in dollar. இல்லை நம்ம வெளி நாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி தே வில் பி பேயிங் அஸ் இன் ருப்பி. ஸோ அப்போ இந்த டாலர் அண்ட் ருப்பி ஆர் எனி கரன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ருப்பி, அந்த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் எந்த அளவுக்கு நம்ம அந்த கண்ட்ரிலேருந்து வாங்குகிறோம் அல்லது அந்த கண்ட்ரிக்கு விற்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தும் அமையலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் US dollar is the strongest than the Indian rupee. It implies that the value of US dollar is higher with respect to the Indian rupee. This in turn shows that the demand for US dollar by those holding the Indian rupee is more than the demand for Indian rupees. ஸோ அதனால தான் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாலருக்கு எப்பயுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் வி ஆல் வெரி வெல் நோ தட் டாலர் இஸ் த நியூமரோ கரன்சி ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டு வைட் டாலருக்கு அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா
டாலர் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ப்ரீமியம் கொடுத்து தான் நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லையும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிற சிஸ்டம் வேரியஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a 3 different types of exchange system that is being prevailing world over. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ when it comes to fixed exchange rate, அப்போது ருப்பி வெர்சஸ் டாலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு உதாரணத்துக்கு $1க்கு 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, now the market forces will not influence this exchange rate. ஏன்னா it is being fixed by the central bank of the country based on various things. Say for example fixed in terms of gold or any other currency by the government. ஸோ அவங்க கவர்மெண்ட் அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கரன்சியோ இல்லை கோல்டை பேஸ் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி whether there is a huge demand or huge supply, whatever the case may be, the exchange rate will not vary. ஸோ அப்படி பண்ணுற சிஸ்டத்துக்கு பேர் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மார்க்கெட்டில் the rate of exchange generally remains stable and only small variations is possible. பெருசாக எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பில்லை. ஸோ கரன்சி இஸ் devalued and if any changes takes place in the currency it is revalued. ஸோ இந்த devaluation என்ன, revaluation என்ன அப்படிங்கிறத நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அது ஒவ்வொரு நாடும் தன்னோட கரன்சி இன்னும் குறைச்சிக்கலாமா, டிவேல்யூ பண்ணிக்கலாமா, இல்லை ஏற்றிக்கலாமா, ரீவேல்யூ பண்ணிக்கலாமான்னு சொல்லி டைம் டு டைம் they will decide. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ they need to maintain the foreign reserve so that they will be protected அப்படின்னு சொல்லி. When it comes to floating exchange rate, see நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா if the market forces are determining the exchange rate அப்படின்னு சொன்னோம்னா, that is what we call it as floating. Because இந்த float அப்படின்றது என்ன அப்படின்னா, whenever there is a demand it will appreciate, whenever there is a no demand it will depreciate in the exchange rate marketல vis-a-vis any country's currency. So அந்த மாதிரி இருக்கிற it is determined by the forces demand and supply. There is no government intervention and it fluctuates freely according to the market conditions. ஸோ அப்போ அந்த ஃப்ளக்சுவேஷன் ஃப்ரீயாக நடந்ததுன்னா அதுக்கு பேர் தான் floating exchange rate அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the rate of exchange keeps on changing. Yes, obviously ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வர்த்தகத்தின் நடுவே எந்த அளவுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு எதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான டிமாண்ட் as well as சப்ளை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வேரி ஆகும். ஸோ கரன்சி அப்ரிஷியேட் அண்ட் டிப்ரிஷியேட் இன் திஸ் சிஸ்டம் அண்ட் நோ நீட் டு மெயின்டைன் எனி ஃபாரின் ரிசர்வ்ஸ். Whereas managed float அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is almost like a mixture of both flexible as fixed as well as floating exchange rate. அதனால தான் managed float அப்படின்னு சொல்லுவோம். So it is a characteristic of both fixed as well as flexible exchange rate system and rate of exchange is determined by market forces, but central bank will intervene in foreign exchange market to keep the fluctuation within certain limit. அப்போ within certain limit அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க், தட் இஸ் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் சொன்ன மாதிரி யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ், இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் பம்ப் தேர் கரன்சி. எதிர் அவங்களுக்கு ருப்பியை பம்ப் பண்ணி டாலரை நிறைய வாங்கி டாலருடைய டிமாண்டை குறைக்க ட்ரை பண்ணலாம், அல்லது டாலரை பம்ப் பண்ணி ருப்பியை நிறைய வாங்கி ருப்பியை அப்ரிஷியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மேனேஜ்டு ஃப்ளோட். ஸோ இது இல்லாமல் சில நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வி கால் இட் அஸ் பெக்கிங் வித் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாலர் ஈக்குவலாக அவங்களோட கரன்சியை கொண்டு வரலான்னு சொல்லி $1 ஈக்குவல் டு சப்போஸ் ₹1 அப்படின்னு வச்சுட்டோம்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பாசிட்டிவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ்ஸ். பிகாஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பவர் என்ன, நம்மளோட எக்கனாமிக் மைட் என்ன அண்ட் அதர் கண்ட்ரிஸோட இது என்னன்றதை பேஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு ரன் இன் எ ப்ராப்பர் மேனர். அதர்வைஸ் பெக்கிங் வித் டாலர் இஸ் சம்டைம்ஸ் ஈவன் நெகட்டிவாக கூட சில கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கு. ஸோ உதாரணத்துக்கு வெனிசுவலா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாட் இஸ் டீவேல்யூவேஷன், வாட் இஸ் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீவேல்யூவேஷன் ரெஃபர்ஸ் டு ரிடக்ஷன் இன் த ப்ரைஸ் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் ஃபாரின் கரன்சிஸ் பை த கவர்மெண்ட். அப்போது நம்மளோட ருப்பியை நம்மளே டீவேல்யூவேட் பண்ணிக்கிறோம். டீவேல்யூவேட் பண்ணிக்கிறோம்னா என்னென்னா அதிக ரூபாயை கொடுத்து ஒரு டாலர் வாங்க நம்ம மாற்றிக்கிறோம்னா we call it as devaluation. சரியா? ஸோ அப்போ நம்மளுடைய டீவேல்யூவேஷன் எதுக்கு சார் போவாங்க? சப்போஸ் டீவேல்யூவேஷன் போனால் அதனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி
கமாடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் சீப்பராக தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி ஒரு டாலருக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த இடத்துல $1 நாம் 70 ரூபா கொடுக்குற மாதிரியான ஒரு டிவேல்யூ பண்ணிட்டோம் நம்மளோட கரன்சியை அப்படின்னாக்கா, சப்போஸ் எ பர்சன் கம் டு இந்தியா டு இம்போர்ட் அப்படின்னா 50 ரூபா பொருட்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, அவர் $1 கொண்டு வந்தால் 50 ரூபாய்க்குரிய பொருளை வாங்கிட்டு 20 ரூபாய்க்கு இன்னொரு பொருளையும் வாங்கிட்டு போக முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வில் மேக் இட் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எ கண்ட்ரி மே devalue its currency. Whereas revaluation அப்படின்னாக்கா it refers to an increase in the value of domestic currency by the governments. அப்போ இன்க்ரீஸ்னா என்ன, நம்ம 80 ரூபா கொடுத்த இடத்துல நாங்கள் 60 ரூபா தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா it affects import. பட் சப்போஸ் certain countries மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட எக்ஸ்போர்ட் அது அஃபெக்ட் பண்ணலாம். பட் நாம் நிறைய வேறு நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போது இட் மே பிகம் சீப்பர் ஃபார் தட் கண்ட்ரி. ஸோ அந்த டிவேல்யூவேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாடுகளும் டிசைட் பண்ணுவாங்க. இந்த டெப்ரிசியேஷன் அண்ட் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ருப்பி இஸ் டெப்ரிஷியேட்டிங் அப்படின்னா குறைகிறது அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, $1 இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்னு வரும்பொழுது 80 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம்னா டெப்ரிஷியேஷன் அப்போ 82 ரூபாயோ 85 ரூபாயோ கொடுத்துட்டு இருப்போம். அங்கே நம்ம கொடுக்கறது அதிகமாகும், ஆனால் நம்மளோட வேல்யூ குறையுதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் வாட் தே மீன் அஸ் depreciation. So Indian rupee is depreciating with respect to US dollar அப்படின்னு சொல்லி நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா it is nothing but we need to shell out more Indian rupee vis-a-vis the US dollar அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து depreciation அப்படின்னு சொல்றது. ஸோ devaluate பண்ணாங்கன்னா depreciate ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கம்மியான ரூபாயை கொடுத்து டாலரை வாங்க முடியுமேனால் அதுதான் அப்ரிஷியேட் ஆகுது. இந்தியன் ருப்பி இஸ் அப்ரிஷியேட்டிங் vis-a-vis the US dollar அப்படின்னா ரீவேல்யூ ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ திஸ் இஸ் வாட் ரிலேட்டட் டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லி, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா we have two important rate, that is effective exchange rate அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த effective exchange rate பார்த்தீங்கன்னா rear and near, that is nominal effective exchange rate, ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லி 2 எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாடுகளும் நம்மளுடைய வர்த்தகத்தில் எவ்வளோ பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த குளோபல் டிரான்சாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எ பர்டிகுலர் கண்ட்ரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மொத்த வர்த்தகத்தில் ஒவ்வொரு நாட்டினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற அந்த வெயிட்டட் ஆவரேஜும் அந்த கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ப்ரிவேல் ஆகிற அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து போடுறது தான் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா இப்போ தற்சமயம் இருக்கிற அந்த ட்ரேடிங் ரேட்டை பேஸ் பண்ணி அந்த இன்ஃப்ளேஷனை எதுவுமே கணக்கில் எடுத்துக்காம நீங்கள் ஒரு ரேட்டை ப்ரிவேல் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நீர், தட் இஸ் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ ஹியர் நீர் மெஷர்ஸ் த ஓவரால் ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ் ஆஃப் அ கரன்சி வித்தவுட் அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு த பேஸ் வேல்யூ. அதாவது எந்த ஒரு பேஸ் வேல்யூக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா தட் இஸ் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். வேறஸ் நீங்கள் அந்த பேஸ் வேல்யூக்கு போய் அப்போ இருந்த இன்ஃப்ளேஷன், தட் இஸ் இவ்வளோ நாள் இன்ஃப்ளேட் ஆகிருக்கு இல்லையா, அதை டீஃப்ளேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் இந்தியாவில் 2015-16 பேஸ் இயராக வச்சுருக்காங்க. அப்படி அந்த பேஸ் இயருக்கு டீஃப்ளேட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரீர் அப்படின்னு பேர். ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் இண்டிசஸ் எடுக்கிறாங்க. ஒன்று 6 கரன்சி பேஸ்கெட், இன்னொன்று வந்து 40 கரன்சி பேஸ்கெட். இந்த 6 கரன்சி பேஸ்கெட் எடுக்கும்போது 6 கரன்சிஸோடைய மூமெண்ட் அண்ட் 6 கரன்சிஸோட வெயிட்டட் ஆவரேஜ் எடுப்பாங்க. 40 கரன்சிஸ் பேஸ்கெட் அப்படின்னு போகும்போது இந்த 40 நாடுகளும் இந்தியாவோட வர்த்தகத்தில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த வெயிட்டட் ஆவரேஜை எடுக்கும்பொழுது வி கால் இட் அஸ் 40 கரன்சி பேஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரீர் ஆஸ் வெல் அஸ் நீர். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்.